ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்ஸ் ஆஃப் ராகா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, இன்னிலேருந்து கரெக்டாக 21 நாளுக்கு பிப்ரவரி 11 வரைக்கும் தைப்பூசம் வருது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணாமல் தொடச்சு விடாமல் ஒரு மேலுக்காக தான் இருந்துச்சு. ஸோ விரதம் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சுத்தபத்தமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவோட வேலை வந்து நகைப்பிடி செய்கிறது. ஸோ அவர் வந்து வீட்டிலே தான் வச்சு பார்க்குறாரு. அதனால் எங்களோட வீடு வந்து கொஞ்சம் ஜாமான்கள் நிறையா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி அதே இடத்துல பொசிஷன்லேயே நான் வச்சுட்டேன். அதனால் வீடு வந்து கொஞ்சம் ஜாமான்களோட தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீடு வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த தைப்பூச விரதம் வந்து 48 நாளைக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அது இருக்க முடியாதவங்க 21 நாட்கள் வந்து இருந்துக்கலாம். ஜனவரி 22 பிப்ரவரி 11 வரைக்கும் இது நடக்குது. தை மாதத்தில் வர பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரனால தான் நம்ம தை மாதமாக கொண்டாடுறோம். ஞானப்பழத்தை வந்து நம்மளால அடைய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தை கிட்ட கோச்சிக்கிட்டு பழனி மலையில போய் ஆண்டி கோலத்தில் வந்து அமர்ந்த தினத்தை தான் நம்ம தைப்பூச நாளாக கொண்டாடுறோம். இந்த நாள் வந்து ரொம்பவே முருகனுக்காக உகந்த நாள். ஸோ நீங்கள் வந்து முருகன்கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு மனமாற அவரை வந்து வழிபடுங்க. வழிபட்டு இந்த விரதத்தை வந்து ஆரம்பிங்க. கோயிலுக்கு போக முடிஞ்சவங்க கோயிலுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை வீட்டிலேயே தான் நீங்கள் வந்து கும்பிடணும் அப்படின்னு சொன்னால் இனிப்பு ஏதாவது நைவேத்தியம் வச்சு நீங்கள் வந்து ப்ரே பண்ணலாம். அதுவும் இல்லை எளிமையாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா வாழைப்பழம், கற்கண்டு, பால் இந்த மாதிரி நீங்கள் வச்சுமே வேண்டிக்கலாம். நாங்கள் வந்து பாலும் கற்கண்டு வச்சு தான் எங்களோட விரதத்தை வந்து ஆரம்பித்தோம். முருகனுக்கான பூஜை நேரத்தில் நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகள் இந்த மாதிரி முருகனோட பாடல்கள், மந்திரங்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து சொல்லி வேண்டிக்கலாம். அது எதுவுமே தெரியாதவங்க நெற்றியில் வந்து திருநீர் இடும்போது ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெற்றியில் வந்து திருநீர் வந்து வச்சுக்கோங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். முருகனை மனதார நினைச்சு உங்களோட வேண்டுதலை வந்து வைங்க. இந்த வீடியோ மூலியமா பார்க்க எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.